புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மாதவரத்தின் புது அடையாளம் 2, 3 மற்றும் 4 BHK அபார்ட்மெண்ட்டுகள் 85 லட்சம் முதல். உங்கள் கனவு வீட்டை இப்போதே புக் செய்யுங்கள். ட்ரம்பின் 2ஆம் வருகை இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போரை நிறுத்திவிட்டது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு முடிவுரை எழுத ஆரம்பித்திருக்கிறது. எல்லாம் நன்றாகத்தானே போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போதுதான் மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்கிறது ஈரான். அதாவது ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி மொத்த இஸ்ரேலையும் தரைமட்டமாக்குவோம் என்று தடாலடியாக அறிவித்துள்ளது. இது பற்றி பேசிய ஈரான் இராணுவமான புரட்சிகர படையின் தளபதி இப்ராஹிம் ஜபாரி, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 உறுதியாக உண்டு. சரியான நேரத்தில் இஸ்ரேலை தாக்கி டெல் அவீவ் மற்றும் ஹைபா நகரங்களை தரைமட்டமாக்குவோம் என்று கூறினார். இதற்கு இஸ்ரேலும் பதிலடி கொடுத்துள்ளது. ஈரானுக்கு பதிலளித்த இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன், நம்மை அழிப்பதே தன் குறிக்கோள் என்று எதிரி கூறினால் அதை நம்ப வேண்டும் என்பதை வரலாற்றில் இருந்து யூத மக்களாகிய நாங்கள் கற்றுள்ளோம். ஈரானை திருப்பி அடிக்க நாங்களும் தயார் என்று அதிர வைத்துள்ளார். ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி அடிப்போம் என்று பேசி இருப்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது மத்திய கிழக்கையே கொழுந்துவிட்டு எரிய செய்யும் மிகப்பெரிய போருக்கான அச்சாரம். இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போரெல்லாம் வெறும் ட்ரெய்லர் தான். இஸ்ரேலும் ஈரானும் மோதினால் அதுதான் மெயின் பிக்சர். இந்த போரில் அமெரிக்காவின் ரோலும் பெரிய அளவில் இருக்கும். வேறு சில நாடுகளும் களம் இறங்கக்கூடும். இவ்வளவு பெரிய அபாயம் நேரும் என தெரிந்தும் இஸ்ரேலை தாக்குவோம் என்று ஈரான் அறிவிக்க என்ன காரணம்? ஒருவேளை இஸ்ரேலை ஈரான் அடித்தால் அடுத்து என்னென்ன நடக்கும்? போரில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்க்கலாம். மத்திய கிழக்கில் ஈரானும் இஸ்ரேலும் எலியும் பூனையும் மாதிரி. ஒரிஜினல் சண்டை இவர்களுக்குத்தான். ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதி எல்லாம் ஈரானின் பினாமி படை. இஸ்ரேலை நேரடியாக தாக்குவதற்கு பதில் இவர்களை வைத்து அடித்தது ஈரான். அப்படித்தான் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் வெடித்தது. இந்த போரில் இரு பயங்கரவாத அமைப்புகளின் உச்ச தலைவன்களான இஸ்மாயில் ஹனியே, ஹசன் நசருல்லா, யாஹ்யா சின்வாரை அடுத்தடுத்து குண்டு வீசி கொன்றது இஸ்ரேல். அதிலும் இஸ்மாயில் ஹனியேவை ஈரானில் வைத்தே தீர்த்து கட்டியது. இதெல்லாம் ஈரானுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருந்தது. அதற்கு இஸ்ரேல் உடனடியாக பதிலடி கொடுக்கவில்லை. பின்னர் பினாமி படை தலைவர்களை இஸ்ரேல் போட்டு தள்ளியதற்கு பழி தீர்க்கும் விதமாக மீண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதலை ஈரான் நடத்தியது. ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்த 200 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசியது. 25 நாட்கள் காத்திருந்த இஸ்ரேல் அக்டோபர் 26ஆம் தேதி ஈரானில் புகுந்து பதில் தாக்குதல் நடத்தியது. ஒரே நேரத்தில் 100 போர் விமானங்களை ஈரானுக்குள் அனுப்பி குண்டுமழை பொழிந்தது இஸ்ரேல். 4 ஈரான் வீரர்கள் இறந்தனர். பல கோடி மதிப்பிலான இராணுவ கட்டமைப்புகள் தகர்க்கப்பட்டன. குறிப்பாக அணு உற்பத்தி மையங்கள், ஏவுகணை தயாரிப்பு கூடங்கள் தயாரித்து வைத்திருந்த ஏவுகணைகளின் பெரும்பகுதியும் அழிக்கப்பட்டன. இஸ்ரேலின் ருத்ர தாண்டவத்துக்கு பதிலடி கொடுத்தே தீருவோம் என்று ஈரான் சொன்னது. ஈரான் உச்ச தலைவர் கமெனியும் கிரீன் சிக்னல் கொடுத்தார். இஸ்ரேல் எந்த காலத்திலும் மறக்க முடியாத அளவுக்கு ஈரான் கொடுக்கும் பதிலடி இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவும் போட்டார். ஆனால் 4 மாதம் தாண்டிவிட்டது. இதுவரை இஸ்ரேலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கவில்லை. இந்த பதிலடியைத்தான் இப்போது பெரிய அளவில் தரப்போவதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரான் இவ்வளவு காலம் காத்திருந்ததற்கும் முக்கிய காரணம் ட்ரம்பின் 2ஆம் வருகை. இஸ்ரேல் எப்படி ஈரானுக்கு எதிரியோ அதேபோல் இஸ்ரேலின் பெரிய கூட்டாளியான அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரி. அதிலும் ட்ரம்ப் என்றால் ஈரானுக்கு பரம எதிரி. காரணம், இவர் முதல் முறை அதிபராக இருந்தபோது ஈரான் படைத்தளபதி காசிம் சுலைமானியை போட்டு தள்ளினார். காசிம் சுலைமானி சாதாரண ஆள் இல்லை. ஈரான் உச்ச தலைவர் கமெனிக்கு அடுத்து சக்தி வாய்ந்த நபராக திகழ்ந்தார். ஈரான் புரட்சிகர காவல் படையின் வெளிநாட்டு நடவடிக்கை பிரிவான குட்ஸ் படையின் தளபதியாக காசிம் சுலைமானி இருந்தார். ஈரானின் பினாமி படைகளான ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி, இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கு
ஆயுத உதவி, நிதி உதவி, இதர உதவிகள், உளவு தகவல்கள், அசைன்மெண்ட்கள் கொடுக்கும் முக்கிய பொறுப்பை கவனித்தார். பாக்தாத் ஏர்போர்ட் அருகே நடந்த ட்ரோன் அட்டாக்கில் காசிம் சுலைமானி உட்பட 18 பேரை அமெரிக்கா கொலை செய்தது. காசிம் சுலைமானி மரணம் ஈரானை உலுக்கி போட்டது. ட்ரம்பை கொலைக்காரன் என்றும் தங்கள் நாட்டில் தண்டனை பெற வேண்டிய குற்றவாளி என்றும் ஈரான் சொன்னது. இதிலிருந்துதான் ட்ரம்ப் ஈரானின் பரம எதிரியாக மாறினார். அதிபர் தேர்தலுக்கு முன்பு 2-3 முறை ட்ரம்பை படுகொலை செய்ய சதித்திட்டம் நடந்தது. இதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக தகவல் வெளியானது. ஏற்கனவே ஈரான் மீது ட்ரம்புக்கு ஆத்திரம் அதிகம். கொலை முயற்சிக்கு பிறகு அது பல மடங்கு அதிகரித்து விட்டது. இப்படிப்பட்டவர் மீண்டும் அமெரிக்காவில் அதிகாரத்துக்கு வந்ததால் ஈரான் அதிர்ச்சி அடைந்தது. இஸ்ரேல் மீது நடத்த வேண்டிய தாக்குதலை தற்காலிகமாக ஒத்தி வைத்தது. இடைப்பட்ட காலத்தில் தொடர்ந்து போர் ஒத்திகை நடத்தி வந்தது. வாரம் புதிய ஆயுதங்களை அறிமுகம் செய்து வந்தது. தங்களிடம் இருக்கும் ஏவுகணை குவியலை வீடியோவாக வெளியிட்டு அமெரிக்கா இஸ்ரேலை அச்சுறுத்தியது. இந்த நிலையில்தான் ட்ரம்ப் அதிபரானதும் உலகின் முதல் தலைவராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசினார். அப்போது ஈரானின் அணு உற்பத்தி மையங்களை தாக்கி அழிக்க இஸ்ரேலுக்கு அவர் அசைன்மெண்ட் கொடுத்ததாக தகவல் வெளியானது. இதனால் ஈரானுக்கு தூக்கி வாரி போட்டது. உள்நாட்டுக்குள் எல்லாவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஈரான் மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் முன்பு நாம் முந்திவிட வேண்டும் என்று ஈரான் கணக்கு போட்டிருக்கலாம். எனவேதான் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 பற்றி இப்போது வெளிப்படையாக பேசியிருக்கிறது ஈரான் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒருவேளை ஈரான் சொன்னது போல் இந்த முறை இஸ்ரேலை ஈரான் தொட்டால் அது மிகப்பெரிய போரை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. முதல் விஷயம், பைடன் போல் ட்ரம்ப் கிடையாது. பைடனை விட பல மடங்கு வீரியமாக ஈரானை எதிர்ப்பவர் ட்ரம்ப். தன்னை கொலை செய்ய முயன்றால் ஈரானை இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவு போட்டிருப்பதாக சமீபத்தில் ட்ரம்ப் கூறியிருந்தார். எனவே இஸ்ரேல் மீது ஈரான் கை வைத்தால் அதை ட்ரம்ப் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். நிச்சயம் நேரடியாக அமெரிக்க ராணுவம் களத்தில் இறங்கும். அப்படி இறங்கினால் ஈரானுக்கு மிகப்பெரிய அடி விழும். ஏற்கனவே இஸ்ரேல் மீது 200 ஏவுகணைகளை ஈரான் வீசிய போது அயன் டோம், ஆரோ உள்ளிட்ட ஏவுகணை தடுப்பு கவசம் மூலம் இஸ்ரேல் சமாளித்தது. பெரிய அளவில் சேதம் இல்லை. ஆனால் இஸ்ரேலின் 100 போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நிலை குலைந்து விட்டது. நிலைமை இப்படி இருக்க இஸ்ரேலுடன் அமெரிக்காவும் நேரடியாக களமிறங்கினால் ஈரான் பாடு திண்டாட்டமாகிவிடும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த முறை தங்கள் நாட்டிலிருந்து மட்டுமல்ல, சிரியா, ஏமன், ஈராக்கில் இருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 3 நாடுகளிலும் ஈரான் தயவில் செயல்படும் ஹவுதி உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளின் இராணுவ தளங்களுக்கு ஏற்கனவே ஈரான் ஆயுதங்களை கடத்திவிட்டது. 3 நாடுகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் ஈரான் ஈடுபட உள்ளது. ஒரே நேரத்தில் 4 இடங்களிலிருந்து தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் நிலை குலைந்துவிடும் என்று ஈரான் கணக்கு போட்டுள்ளது. அதே நேரம் எங்கிருந்து ஏவுகணைகள் வந்தாலும் அவற்றை வானிலை இடைமறித்து அழிக்கும் வகையில் இஸ்ரேல் ராணுவமும் முழு வீச்சில் தயாராகிவிட்டது. தங்கள் வசம் ஏற்கனவே உள்ள அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ போன்ற தடுப்பு கவசங்களை மட்டுமின்றி அமெரிக்காவின் தாட் என்ற ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தையும் இஸ்ரேல் நிலைநிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்ல, ஈரானை மிரட்டும் வகையில் போர் கப்பல்கள், போர் விமானங்களையும் மத்திய கிழக்கில் அமெரிக்கா நிலைநிறுத்தி இருக்கிறது. ஈரானின் ஏவுகணைகள், ட்ரோன் தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுத்துவிட்டு பின்னர் ஈரானை திருப்பி அடிப்பதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவின் திட்டமாக இருக்கும். இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாக அதன் பினாமி படைகளும் சில முஸ்லிம் நாடுகளும் அணிதிரளக்கூடும். இருப்பினும் வெற்றி இஸ்ரேல் அமெரிக்காவுக்குத்தான் கிடைக்கும் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர்.